பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது சங்கீதம் 23 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 23 verse 6. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். என் கண்பார்களே, இந்த மாதம் கூட ஏசப்பாவுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்களா? இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். ஆமென். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு நீங்கள் சொல்கிறீங்களா, என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கேன், இன்னும் என் வாழ்க்கையை முடிந்து போயிடுச்சு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்போது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சில செய்த பாவத்தை நிமித்தம், சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த நிமித்தம் என் வாழ்க்கையில் சாபமாக இருக்குது, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நன்மையோ கிருபையோ பின்தொடர் செய்யப்ப எப்போ தெரியுமா? வேதத்தில் பார்க்கும்போது தாவீது கர்த்தரே தன் மெய்ப்பராக வைத்து கொண்டார். கர்த்தரே தன் மெய்ப்பராக வைத்து கொண்டு ஏசப்பா எப்படியெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. இன்றைக்கு நீங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் மெய்ப்பராக வைத்து கொண்டுங்க. யாரெல்லாம் இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் மெய்ப்பராக வைத்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறீர்களோ, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் பின்தொடர் செய்ய போகிறார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? சாபம் ஒன்று போனால் ஒன்று என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தரை உங்களுக்கு மெய்ப்பராக நீங்கள் வைத்து கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா சூழ்நிலை மாற்றி எல்லா சாபங்களை நீக்கி ஆசீர்வாத குறைகளை நீக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையோ கிருபையோ உங்களை பின்தொடர போது. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட ஏசப்பா யாரெல்லாம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நன்மை இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்காங்களாப்பா, நீங்கள் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. கர்த்தரே என் மெய்ப்பராக இருக்கிறார். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களாப்பா, யாரெல்லாம் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா சாபங்கள் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும் அப்பா, சமாதானம் இல்லாத சூழல் மாறட்டும், எல்லா வியாதிகளை நீக்கி அப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நன்மையான காரியங்கள் நன்மையான அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. இது வரைக்கும் பெறாத ஆசீர்வாத நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நன்மையும் கிருபையை நீங்கள் பின்தொடர செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.